வணக்கம். நேற்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கோவையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மலிச்சம்பட்டி மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன், அவனுடைய பெயர் அமுதன். இவன் தன்னுடைய சக மாணவர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இவன் கொலை செய்யப்பட்டதற்கான காரணமாக இவனுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்லூரி வளாகம், விடுதி, இது போன்ற இடங்களில் போதைப்பொருள் நடமாட்டம் சர்வசாதாரணமாக இருந்தது. இது தொடர்பாக காவல்துறைக்கு இவன் புகார் அளித்திருக்கிறான், இந்த அமுதன் என்று சொல்லக்கூடிய மாணவன். அப்படி புகார் அளித்ததன் காரணமாக அவன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக பெற்றோர்கள் சொல்கிறார்கள். சரி, இந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்போ இது நேற்றைக்கு சட்டமன்றம், தமிழ்நாடு சட்டமன்றம் கூடும்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பான விவாதம் பேரவையில் நடக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதற்கு சபாநாயகரும் என்ன சொல்கிறேன்னா ஒத்துக்கிறார். திங்கட்கிழமை இது தொடர்பான விவாதம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்ததற்கான காரணம் என்பது மாணவர்களுக்கிடையே நிலவி வந்த கோஷ்டி மோதல்தான் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து போடுறார். நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பேரவை இது குறித்து ஒரு முழுமையாக விவாதிக்கலை. காவல்துறை ஒரு முடிவுக்கு வரலை, எதனால் இது நடந்தது அப்படின்னு காவல்துறையும் ஒரு அறிக்கை இன்னமும் சமர்ப்பிக்கலை. இந்த நேரத்தில் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் இது கோஷ்டி மோதலால் தான் நடந்தது அப்படின்னு இந்த சம்பவத்தை மடைமாற்ற முயற்சி செய்கிறார் அப்படின்னு இன்றைக்கு இவர்களுடைய ஆட்சி நிலவையில் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சிபிஐஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு மிக முக்கியமான தலையங்கத்தை எழுதியிருக்கிறார்கள். இது இப்படி சொல்கிறது சரியான விஷயம் இல்லை. ராஜ்மோகனுக்கு எப்படி தெரியும்? எதுவுமே யாரும் இறுதி செய்யலை. பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளையுடைய தாய் தகப்பனார்கள் சொல்லியிருக்காங்க, இல்லை என் பிள்ளை அங்கே நடந்த போதைப்பொருள் விஷயம் தொடர்பாக புகார் அளிச்சிருந்தான், அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தான், அதனால தான் அவன் கொலை செய்யப்பட்டான் என்று சொல்கிறார்கள். இல்லை அது கோஷ்டி மோதல்னு இவர் சொல்கிறது அப்படிங்கிறது கூட்டணி கட்சிகளே மிகப்பெரிய கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நமக்கு ஒரு பழைய செய்தியை ஒன்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அதிமுகவுடைய காலகட்டத்தில் சாத்தான்குளத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? அப்போது அடித்து பிடிச்சி அன்றைக்கு முதல்வராக இருந்தவர் என்ன சொன்னார், ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அதனுடைய முடிவுகள் எப்படி வந்திருக்கிறது அப்படிங்கிற தமிழ்நாடு நன்கு பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த நேரத்தில் பொறுப்பாக இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ராஜ்மோகன் முன்னாடியே ஒரு தீர்ப்பை எழுதி விடுவது அப்படிங்கிறது இன்றைக்கு அவர்களுடைய கூட்டணி கட்சிக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 மாதத்தில் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் லஞ்சம் ஒழிஞ்சிருச்சுன்னு போஸ்ட் ஓட்டுறானுங்க. அதே மாதிரி போதைப்பொருள் இல்லா தமிழகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஆனால் இது தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் கடந்த 3 மாதங்களில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். போதாக்குறைக்கு சில தினங்களுக்கு முன்பு, உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு என்கிற தலைப்பில் மாநில அளவிலான பெரும் திரள் உறுதியேற்பு நிகழ்வு மாநில அளவில் நடந்திருக்கு, நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட சிறப்பாக செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் விருது வழங்கி பாராட்டியிருக்கிறார். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் கோவையில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த அமுதன் என்று சொல்லக்கூடிய மாணவனுக்கு நீதி கிடைத்தாக வேண்டும் இல்லையா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்பாக புகார் அளிக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பட்சத்தில் யார் துணிச்சலாக சொல்லுவாங்க? இப்போ லஞ்சம் நடந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ லஞ்சம் வாங்குகிறார் ஒருத்தர், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார், அவர் இதே மாதிரி ஏதாவது தாக்குதலுக்குள்ளாக்கப்படுவதோ அல்லது அவருடைய உயிருக்கே அச்சம் வருவதாக இருந்தால் என்ன செய்வது? அப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, துணிச்சலாக இது மாதிரியான
புகார்களை கொடுக்கக்கூடியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? பாதுகாப்பு கொடுக்கப்படுவது எதிலிருந்து ஆரம்பிக்கும்? இப்போ ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லணும்? கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் என்ன சொல்லியிருந்திருக்கணும்? இது விசாரணையில் இருக்குது, நாங்கள் விசாரிக்கிறோம், அதற்கு உரிய தக்க நடவடிக்கைகளை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதை விட்டுக்கிட்டு இல்லை இந்த சம்பவம் வேறு விஷயத்திற்காக நடந்தது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறது எப்படி இருக்கும்? அதனால தான் மதிப்புக்குரிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த ஆதவன் தீட்சணி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுதன் என்றொரு மாணவனே இங்கு படிக்கவில்லை என்று கல்லூரியும், அப்படி ஒருவர் பிறக்கவில்லை என்று அரசும் சொல்லிவிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். எவ்வளோ முக்கியமான வரிகள் இல்லையா? ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தொடர்பாக பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கவர்கள் சட்டமன்றத்தில் இப்படி ஏதோ பேசிகிட்டு இருந்தால் அது எந்த விதத்தில் நியாயமாகுங்கிறத பாருங்களேன். இப்போது நம்ம சொல்கிறோம், இப்போ போதைப்பொருள் நடமாட்டம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இப்போ போதைப்பொருள்னால் டாஸ்மார்க்கு கடையும் போதைப்பொருள் தான் இல்லையா? ஆனால் டாஸ்மார்க்குக்காக இன்றைக்கி அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி நகர்ந்திருக்கிறது விஜய் அரசு. எப்படி? நீங்கள் இனிமேலாக ஆன்லைன்லேயே வாங்கலாம் இல்லையா? ஆன்லைன்லேயே நீங்கள் நினைக்கிற பிராண்ட் நீங்கள் வாங்கிட முடியும். ஸ்டாக் இருக்கா அப்படின்னு அவங்க தெரிவுபடுத்துவாங்க. எல்லாமே இருக்குது. அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி அவர்கள் போதையில்லா தமிழகம், அதை நோக்கி முன்னெடுப்பதற்கு என்ன திட்டங்கள் இருக்கிறது? படிப்படியாக அதை ஒழிப்பது எப்படி? இப்போது போதைன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் அழிச்சிட முடியாதுங்க. அது பண்ணுறதுன்னு தவறான விஷயம் இல்லையா? உலகத்தில் எங்கேயாவது முழுமையாக ஒரே நாளில் போதையை ஒழித்திருப்பதாக வரலாறு உண்டா? அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கே எல்லா இடத்துலையும் எல்லா போதைப் பொருளுக்கும் ஒழிப்பு, இனிமேலாம் டாஸ்மார்க்கில் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னால் பாதி பேர் செத்துருவான் இல்லையா? படிப்படியாகத்தான் அதை குறைக்க வேண்டியிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன? சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது பாடத்திட்டங்களில் போதை ஒழிப்பு குறித்து பிள்ளைகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு பாடம் நடத்தப்பட வேண்டும். பாடத்திட்டங்களில் ஒன்றாக அதை வைக்கணும். அது ரொம்ப எதையுமே சிறு வயதிலிருந்தே பயிற்றுவிக்கும் போது அது சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் 50 வயசுலலாம் வந்துருச்சு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதான் சொல்லுவாங்க, 5 வளையாதது 50 வளையாது அப்படிங்கிறது. அப்போ போதையில்லா தமிழகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லட்சியத்திற்காக நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போகும்போது ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய அரசு பொறுப்பாக, அதில் இருப்பவர்கள் பொறுப்பாக, அதுவும் கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் அப்படி பேசியிருக்கக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கு எதிர்க்கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கண்டித்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.